வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் டிரைவர் கம் கண்டக்டருடைய அப்பாயின்மெண்ட் ஆர்டரு மீதி இருக்கிற இந்த 700 பேருக்கு மேலே இருக்கிற நபர்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டரு எப்போ வெளியிட போகிறாங்க. ஸோ இந்த 700 பேருக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டரு இன்னும் ஒரு சில தினங்களில் வந்து விடுமா? இதை பற்றின ஒரு முழுமையான தகவலை தான் இந்த ஒரு வீடியோவில் உங்களுக்கு நான் இப்போ கிளியர் கட்டாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் 2500 நபர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 3224 பேரில் 2500 பேருக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் போயிட்டு அவங்க வந்து பார்த்திங்கன்னா தற்சமயம் ட்ரைனிங் பீரியடில் ஆக்டிங்கில் இருக்காங்க. ஸோ மீதி இருக்கக்கூடிய நபர்களுக்கு எப்பொழுது இந்த அப்பாயின்மெண்ட் லெட்ரு வரும் அப்படின்ற கேள்விக்குறிகள் நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே இருக்குது. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தேர்தல் டைமு, எலெக்ஷன் டைமு, அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வரதுக்கு டிலே ஆகலாம், இன்னும் கொஞ்சம் டிலே ஆகலாம், ஸோ அப்படி ஆகலாம் இப்படி ஆகலான்ற மாதிரி கருத்து வேறுபாடுகள் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே இருக்குது. ஸோ மக்கள் மத்தியிலுமே எனக்கெல்லாம் அப்பாயின்மெண்ட் ஆர்டரே இனி வரவே வராதா, டிசிசி நியமனத்தில் நான் போக தகுதியற்ற நபராக, மெரிட் லிஸ்ட்டை வந்த கேண்டிடேட்டே இந்த மாதிரி கேள்விகள் கேட்குறாங்க. ஸோ மெரிட் லிஸ்ட்டில் வந்த நல்ல ஒரு கேண்டிடேட் வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய மதிப்பெண்களில் ரொம்ப கம்மியாக இருக்குது, ரொம்ப சீப்பான மதிப்பெண்கள் எடுத்தவங்களுக்கு கூட இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா போஸ்டிங் போட்டிருக்காங்க. நல்ல ஸ்கோர் பண்ண எனக்கு வந்து பார்த்திங்கன்னா வாய்ப்பு கொடுக்கல, ஸோ இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணட்டும் அப்படின்ற மாதிரி நிறைய கேள்விகள் வந்து பார்த்திங்கன்னா போக்குவரத்து துறையின் மேலே வைத்திருக்காங்க. ஸோ போக்குவரத்து துறையும் வந்து பார்த்திங்கன்னா இவர்களுக்கு ஒரு நல்ல முடிவை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி கோரிக்கைகள் போயிட்டுருக்கு. ஸோ கண்டிப்பாக நிச்சயமாக இந்த போக்குவரத்து கழகத்தில் இந்த மாதிரி இருக்கிற நபர்களுக்கு விரைவில் அரசு தரப்புலேருந்து ஒரு முக்கியமான சுமூகமான முடிவுகள். ஸோ அந்த 700 பேரில் மெரிட் லிஸ்ட்டில் வந்த கேண்டிடேட்டாக இருந்தால் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உடனடியாக பணி நியமன ஆணைகள் வழங்குவாங்க அப்படின்ற மாதிரி எதிர்பார்ப்புகள் எகிரி கொண்டிருக்கிறது. ஸோ போக்குவரத்து கழகத்தை பொறுத்த வரைக்கும் அந்த டிஆர்பியில் தற்சமயம் இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த டிஎன்எஸ்டிசியில் விரைவில் வந்து புதிய நியமனங்களுக்கு உண்டான அறிவிப்பை தொடர இருக்காங்க. 2026 புதிய நோட்டிஃபிகேஷன், 2026 புதிய நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்துட்ருக்கீங்க, டிரைவர் கம் கண்டக்டரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் தான் எங்களுக்கு வருமா, இல்லை டிரைவர் தனியாக கண்டக்டர் தனியாக அப்பாயின்மெண்ட் ஆர்டரு வருமா அப்படின்ற மாதிரி கேள்விகள் போயிட்டுருக்கு. ஸோ டிரைவர் தனியாக கண்டக்டர் தனியாக எடுக்க போகிறாங்க. ஏன்னா அடுத்தடுத்து ஆட்சிகள் மாறும், காட்சிகளும் மாறும். அப்படி பார்க்குறப்ப போக்குவரத்து கழகத்தில் இனி ஆண்களுக்கும் இலவசம் அப்படின்ற மாதிரி எதிர்பார்ப்புகள் எகிரி கொண்டிருக்கிறது. ஸோ ஒருவேளை ஆண்களுக்கும் போக்குவரத்து கழகத்தில் இலவசங்கள் அள்ளி கொடுக்க போகிறாங்களா, அதிக அளவில் ஆண்களுக்கு இலவசங்கள் வருமா அப்படின்னு நம்ம பார்த்தா கண்டிப்பாக போக்குவரத்து கழகத்தில் அதிக அளவில் இலவசங்கள் தொடர்ந்து வரக்கூடிய டைம் வந்தாச்சு. ஸோ நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கீங்க மக்களே, கண்டிப்பாக போக்குவரத்து கழகத்தில் அதிக அளவிலான இலவசங்களை தொடர்ந்து கொடுக்க போகிறாங்க. ஸோ அதனால் போக்குவரத்து கழகத்தில் டிரைவர் தனியாக கண்டக்டர் தனியாக எடுக்க போகிறது உறுதி. ஸோ மக்களே, இந்த ஒரு வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.